ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பங்காப்பேட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துக்கிறோம். பங்காப்பேட் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா சமோசா வச்சுருக்காங்க. அங்கே எச்செல்லாம் திப்பி ரொம்ப ஒரு கெலிஜியான இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம அது பற்றி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ இருக்கட்டும் சொல்லி எடுத்துன்னு இருக்கிறேன். இப்போ சமோசாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹிந்திக்காரன் தான் விற்கிறாங்க. எங்கே வச்சுட்டு எங்கே விற்றா என்னன்ட்டு அவனுக்கு விற்றுனுக்குறாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் காலையில் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. பங்காரப்பேட்டுக்கு வந்தால் நல்ல பிசி சமோசா, டீ சமோசா சாப்பிட்டா போதும்னு நினைக்குவாங்க. வீட்டுக்கு போய் அப்புறம் சாப்பிட்லாம். சாப்பாடு இல்லைனா கூட நம்ம வேலைக்கு போய்ட்டு டயரில் வந்து சமோசாவும் டீயும் குடிக்கணும்னு நினைக்கும். பாருங்கள் எந்த இடத்துல சமோசா வச்சுருக்கிறாங்க. அங்கே பான் பராக்கெல்லாம் போட்டு அப்படியே திப்பி வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல சமோசா வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஆளுங்க சவுத் இந்தியாக்காரங்க வந்து சமோசா விற்றுன்னு இருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாக்காரு யார் எப்படி போனால் என்னன்னு சொல்லிட்டு அவங்க எந்த இடத்துல வச்சு எங்கே விற்றுனுக்குறாங்க பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே சளி திப்பி வச்சுறாங்க. எச்செல்லாம் இருக்குது. எச்செல்லாம் இருக்கிற இடத்துல விற்றுனுக்குறாங்க. இது முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அது ஹிந்திக்காரங்க அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துமே கொடுப்பான்ல சமோசா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சமோசா சாப்பிட்றது பங்காரப்பேட்டில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.